வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 27 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது இலங்கைக்கு தெற்கு புறமாக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து பிறகு கேரள கடலோரம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, அடுத்த நிகழ்வாக வரக்கூடிய ஜனவரி 3, 4, 5, 6, 7 தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறமாக டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் காரணமாக மழை பொழிவு டிசம்பர் 28 தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தமிழ்நாட்டில் மழையை ஏற்படுத்த போகிறது. இதில் ஒரு சில நாட்கள் மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அதீத கனமழை கூட வாய்ப்பு இருக்கிறது. எப்படி, எங்கே, எப்பொழுது என்பதை பார்ப்போம். இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இன்றைக்கு இலங்கைக்கு தெற்கு புறம் தென்கிழக்கே நெருக்கமாக வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு இதன் காரணமாக கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்று குவிதல், அதாவது நீராவி மற்றும் வெப்ப காற்று குவிதல், வெப்ப நீராவி மற்றும் குளிர்காற்று குவிதல் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் முதல்ல ஏற்படுத்த போகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின், அதாவது டிசம்பர் 27 புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின் டிசம்பர் 28 வியாழக்கிழமை அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் மழை தொடக்கம். அதாவது வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் நாளை அதிகாலை அல்லது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை மழையை தொடக்கும். பிறகு நாளை மதியம், அதாவது 28 டிசம்பர் மதியம், அதாவது காலை 10:30 மணிக்கு மேல் படிப்படியாக உள்ளே முன்னேறி கடலூர் முதல், அதாவது கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், சிவகங்கையோட கிழக்கு ஓரம் மழை பொழிவை நாளை மதிய மாலையில் தொடக்கும். 28ஆம் தேதி நாளை அதிகாலை கடலோரமும், மதியத்திற்கு மேல் கடலூர் ராமநாதபுரம் இடைப்பட்ட கடலோரமும், அதே நேரத்தில் சற்று உள்ளே மழை தொடக்கி 30ஆம் தேதி 28 கடலோரம் தொடங்கும். 29, 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் படிப்படியாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், தென் மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை, கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதக சூழல் தென்படுகிறது. இது 28 இலங்கைக்கு தெற்கு புறமும், 29, 30, 31ஆம் தேதி குமரிக்கடலில் மாலத்தீவை ஒட்டியும் அப்பால் நகர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து ஜனவரி 1ஆம் தேதி நன்றாக ஒரு கனமழை பொழிவை டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு, உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் வகையில் ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதி முதல் நிகழ்வால் மழை பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. அதாவது 28ஆம் தேதி கடலோரம் தொடங்கும் மழை, 28ஆம் தேதி மதியம் கடலோரம் மற்றும் உள்ளேயும், அடுத்தடுத்த நாட்களிலே படிப்படியாக தீவிரமடைந்து ஜனவரி 1, 2 தேதிகளிலே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலான நல்ல ஒரு மழை பொழிவை, குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. மிக கனமழை பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மழை பொழிந்த தென் மாவட்டங்களுக்கும், ஏற்கனவே அளவான மழை பொழிந்து பாதிப்பில்லாத தென் மாவட்டங்களுக்கும், அதாவது மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கும், ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழை பொழிவு ஜனவரி 1, 2 தேதிகளில் கனமழை பொழிவு தெரிகிறது. இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு ஜனவரி 3ஆம் தேதி நீண்டகால அறிக்கையின்படியே தான் இருக்குது, தேதி எதுவும் மாற்றமில்லை. ஜனவரி 3, 4, 5, 6 தேதிகளில் அது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து டெல்டாவை நெருங்கி வடகடலோரம் வரைக்கும்
அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உட்பட. அது ஏற்கனவே 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் கடலூர் விழுப்புரமும் கொடுக்கும், 30ஆம் தேதி 31ஆம் தேதியும் கொடுக்கும். ஆனால் முதல் நிகழ்வை காட்டிலும் 2வது நிகழ்வு தான் வடகடலோரத்திற்கு கூடுதல் மழைப்பிடிப்பை கொடுக்கும். முதல் நிகழ்வு 28ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும். இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிற நிலையில் அந்த நிகழ்வு மழைப்பிடிப்பை காட்டிலும் 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வு மத்திய கடலோர பகுதிகளுக்கு, அதாவது கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு வட இலங்கையை ஒட்டி வந்து ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை, மிக கன மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவு உள்ளே வரக்கூடிய, அதாவது ஜனவரி 3, 4, 5, 6, 7 தேதிகளில், அதாவது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூரையும் தாண்டி திருச்சி, புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேலும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் எல்லா மாவட்டங்களுக்குமே தென் மாவட்டங்களுக்கு முதல் சுற்று மழைப்பொழிவு முதல் நிகழ்வால் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். 2வதாக வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு வந்து இன்னும் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவை கூடுதலாக்கும். அடுத்ததாக ஒரு நிகழ்வு 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அதுவும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மொத்தம் 3 நிகழ்வுகள், ஜனவரி 11ஆம் தேதிக்குள் 3 நிகழ்வுகள். இதில் 2வதாக வரக்கூடிய நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பு வரக்கூடிய நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும். 2 நிகழ்வுமே மழை தரும். 2 நிகழ்வால் மழை தரும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் எல்லாமே 2 நிகழ்வாலே மழைப்பொழிவை பெறும். ஆகவே அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் காரணமாக 28ஆம் தேதி கடலோரம் தொடங்கும் மழை 28ஆம் தேதி மதிய மாலையில் உள்ளே தொடங்கி படிப்படியாக தீவிரமடைந்து ஜனவரி 1, 2 தேதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து அடுத்த நிகழ்வு வர 3, 4, 5, 6, 7 தேதிகளில் மிகச்சிறப்பான நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் சாதக அமைப்பைத்தான் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து வானிலை மாதிரிகளுமே குழப்பமான படங்களையும் குழப்பமான மழை இல்லாதது போல்தான் படங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது. இதே செட்டிங் அக்டோபர், நவம்பரில் ஏற்படுத்தியிருந்தால் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் தற்பொழுது எம்ஜிஓ வந்திருந்தாலும் நிலநடுக்கோட்டை வடக்கே காற்றை அனுப்பாமல் நிலநடுக்கோட்டிற்கு குளிரலையை இருக்கிற காரணத்தினால முன்னேற்றத்தில் தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஜனவரி முதல் வாரம் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது. மழைப்பொழிவு ஜனவரி 11 தேதி வரைக்கும் இருக்கிறது. ஆகவே அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். இதுவரை பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சராசரி என்ற அளவை, சராசரி மழைப்பொழிவு, குறைந்தபட்சம் சராசரி மழைப்பொழிவையாவது கொடுக்கும் அளவிற்கு மழை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் ஏற்கனவே இருக்கிற நிலையில் மேலும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு, பற்றாக்குறை பகுதிகளுக்கு எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்கும். சற்றே பொறுமை காத்து, அதாவது கவுண்ட் டவுன் உங்களிடம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழையை எதிர்நோக்கி மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு 28, 29, 30 தேதிகளில் தொடக்கம்தான், படிப்படியாகத்தான் தீவிரமடையும். பரவலான மழை பொழிவு 1, 2 தேதிகள் என்பதை நினைவில் கொண்டு, மேலும் பரவலாக என்பது 3, 4, 5, 6, 7 தேதிகள் என்பதையும் நினைவில் கொண்டு குறைந்தபட்சம் 8ஆம் தேதி வரையுமாவது பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் தேதிக்குள் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கே சாதகம். ஆகவே மழைப்பொழிவு தீவிரம் என்பது ஜனவரி 1 தொடர்ச்சியாக தீவிரமாக 8ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள், முதல் 2 நிகழ்வுகள் காரணமாக. தொடர்ந்து வானிலை அறிக்கையோட அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். மாறுதல்கள், துல்லியத்தை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.